ஜெயம் ரவிக்கு நேர்ந்த கொடுமைகளை ஜெயம் ரவி சொல்லிட்டு இருக்காரு. ஆர்த்திக்கு என்ன கொடுமை நேர்ந்ததுங்கிறது அவங்க தான் சொல்லுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாம பாக்குற வெர்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, இதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு. திருப்பதி தேவஸ்தானத்துல பணம் வந்து கொட்டுது. இன்னொன்னு கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை. இது நீங்க படின்னு போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசியல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ண போகும்போது குறைந்தபட்சம் ஒரு பேண்ட்டை மாட்டிட்டு வர்றேன்னு அவர் கேட்கிறாரு. சரி மாட்டிட்டு வாங்கன்னா சொல்லாம அந்த நுங்கியோட அப்படியே அவரை இழுத்துட்டீங்கன்னு திருச்சி வரைக்கும் போய். S3 ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவும் போல நம்ம கூட ஆல் டைம் ஃபேவரட் அந்தரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போறோம், நிறைய சர்ச்சை விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பா இருக்கேன். அண்ட் சார், இப்போ வந்து சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாவே பெரிய பெரிய விஷயங்களை தாண்டி ஜெயம் ரவி சாரோட குடும்ப பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார். ஸோ இப்போ ரீசெண்டாக வெளிவந்த அப்டேட் வச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஆர்த்தினோட அப்டேட் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் இப்போ ஜெயம் ரவி சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு மனுஷன் சினி ஃபீல்ட்ல இத்தனை வருஷம் இருந்து இவ்வளோ அப்பாவியா இருந்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வருது. ஏன்னா அக்கௌண்ட் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்துச்சு, நிறைய டார்ச்சர் இருந்தது, இது எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயங்களா இல்லை இது எப்படி நாங்கள் ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியல. ஜெயம் ரவிக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அவர் பேசுறதுல பல விஷயங்கள் உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஓகே. ஜெயம் ரவி அவங்க சந்தேகப்பட்டாங்க. இதை நம்ம வந்து நீண்ட காலமா சொல்லிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனவுடனே அவங்க ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி மேல அதிக அளவு சந்தேகப்பட்டது தான் இந்த பிரிவினைக்கு காரணம்ங்கிறத நம்ம சொன்னோம். இன்னைக்கு அவரே அதை வந்து சொல்றாரு, எந்த அளவுக்கு அவங்க சந்தேகப்பட்டாங்கிறத சொல்றாரு. நான் கூட ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ என்னுடைய சேனல்ல போட்டிருந்தேன். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி 2வது நாள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஊட்டியில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தப்போ ஃபோனை ஆன் பண்ணி 360 டிகிரியில் காமி இந்த ரூம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பெரிய தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க அவங்க வந்து 360 டிகிரியில் காமிக்க சொன்னாங்க, ஓகே அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு என்கிட்ட கேட்டார். ஜெயம் ரவி சொன்னாரா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் கிடையாதுங்க, இது நடந்திருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வரும்பொழுது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ ஜெயம் ரவி பேட்டியில் சொல்கிறாரு, நான் ஊட்டியில் இருந்தப்போ எனக்கு வந்து ஆர்த்தி ஃபோன் பண்ணி இந்த ரூமை எல்லா இடத்தையும் சுற்றி கேமராவால் காமி, வீடியோவில் காமின்னு சொன்னாங்க. ஜெயம் ரவியை உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ இந்த சந்தேகம்ங்கிறது அவங்களுக்கு எப்போவோ வந்துருச்சு ஜெயம் ரவி மேலே. ஏன் இந்த சந்தேகம் வந்ததுங்கிறதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். அதை ஆர்த்தி பேசினாதான் தெரியும். இப்போ நம்ம ஒன் சைடு வெர்ஷனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜெயம் ரவிக்கு நேர்ந்த கொடுமைகளை ஜெயம் ரவி சொல்லிட்டு இருக்காரு. ஆர்த்திக்கு என்ன கொடுமை நேர்ந்ததுங்கிறத அவங்க தான் சொல்லணும். அப்ப சொல்லும் பொழுதுதான் இது 2 தரப்பு செய்தியாகவும் இன்னைக்கு மாறுது, ஒன் சைடாவே இருக்கு. எனக்கு என்ன இதுல கேள்வி அப்படின்னா, ஏன் ஜெயம் ரவி வந்து இதை பொது வெளிக்கு கொண்டு வர்றாரு? பத்திரிகையாளர்கள் பேசுறதுங்கிறது இயல்பு. ஒரு செலிபிரிட்டி அவரை பத்தி பத்திரிகையாளர்கள் வந்து அது என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி யூகத்துல பேசுறது, அப்புறம் விசாரிச்சு பேசுறது, இதெல்லாம் இருக்கிறது தனி. ஆனால் ஜெயம் ரவியே மீடியா முன்னாடி வந்து உட்காந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆமா, திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. நீதிமன்றத்துல அவங்க வந்து ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீதிமன்றத்தின் மூலமா. இதுக்கப்புறம் அங்க விசாரணை நடக்க போகுது, அது ஒண்ணு. இப்போ இவருடைய ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது நிச்சயமா பாஸ்போர்ட் மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டிருக்கோங்க. திடீர்னு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னா அவருக்கு அது தேவைப்படும். அப்போ இம்மீடியட் ரெக்கவரிங்கும் போது கோர்ட்டை நம்பி இருக்க முடியாது, அது வரத்துக்கு லேட் ஆகும். அப்போ உடனடியாக அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 2 தரப்புக்கும் பொதுவான ஆட்களை வச்சு உட்கார வச்சு பேசி இந்த பஞ்சாயத்தை முடிச்சு என்னுடைய பொருள்லாம் அங்கே இருக்குது இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு உங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவர் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறாருன்னு தெரியல. இப்போ நாம பார்க்குற வெர்ஷன் ஒன்று இருக்குல்ல, இதை தாண்டி வேற ஏதோ ஒன்று உள்ள இருக்கு. அது மட்டும் நமக்கு தெரியுது, ஏதோ ஒன்று இருக்கு. இல்லாம இப்படி பொது வெளியில் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஜெயம் ரவி அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
பட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்லயே வந்து கெமிஷா அவங்க கூட சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. ஸோ இதை கேட்ட மக்கள் நிறைய பேர் வந்து உங்க குடும்பத்துக்கே ஒரு ஹீலிங் தேவைப்படுது, நீங்க ஒரு ஹீலிங் சென்டர் வச்சு மத்தவங்களுக்கு ஹீல் பண்ண போறீங்களான்ற அளவுக்கு ஒரு கிண்டல் கேலியான விஷயங்கள் போகுது சார். ஸோ இவங்க இந்த லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்குதுன்ற மாதிரியும் கனெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கெனிஷா என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு பேஷண்டா தான் என்கிட்ட வந்தார். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரச்சனைகள்லாம் நான் வந்து கேள்விப்பட்டு அடடா இப்படி நடக்குதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே வந்து அவரவர் மனசாட்சிக்கு உட்பட்ட விஷயம். நிஜமா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்ல. இப்ப அவங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் போகுதுங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. அவர் அவங்களோட கோவாவில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அதை மறுக்கல. ஆமா, நான் கோவாவில் தான் இருந்தேன் அவங்களோட. ஆனால் என்னன்னா, நாங்க வந்து ஒரு ஹீலிங் தெரப்பி சென்டர் ஒன்று வைக்க போறோம், ஸ்பிரிச்சுவலா வந்து நாங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம், அதனால நான் அவங்க கூட இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க நட்பை களங்கப்படுத்தாதீங்க, கொச்சைப்படுத்தாதீங்கன்னு அவர் சொல்றாரு. உண்மையும் இருக்கலாம். அதே மாதிரி ஜெயம் ரவி சைட்ல இருந்து இருந்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நான் நடிச்ச ஒரு 3 படங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, பட் என்கிட்ட லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அடங்கமறு படம் மட்டும் ப்ராஃபிட், பாக்கி 2 படமும் ஃபெயிலியர் தான். ஆமா, அது உண்மைதான். ஆர்த்தி தரப்புல சொல்றது வந்து இந்த படம் ஃபெயிலியருங்கிறது உண்மைதான். படம் வந்து 2வது நாளே டிசாஸ்டர். ஸோ அதனால ஜெயம் ரவி வந்து அது லாபம்னு சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாம நடிச்ச படம் ஹிட்டு, ப்ரொடியூசர் தான் போய் சொல்றாரு அப்படின்னு எப்பவுமே அது அவங்க மனநிலை. எல்லா நடிகர்களுக்குமான மனநிலை அதுதான். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ப்ரொடியூசர் வந்து சம்பளம் பாக்கி வச்சிருப்பாரு, இந்த படம் முடியும் போது ஒரு சம்பளம் பாக்கி வச்சிருப்பாரு, இல்லைன்னா அடுத்த படத்துல கொஞ்சம் சேர்த்து தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது நஷ்ட கணக்கு அவங்க வந்து வேணும்னே காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே எல்லா நடிகர்களும் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி அவங்க பசங்களுக்கு வந்து இந்த விஷயம் பெருசா தெரியாது. அண்ட் பசங்களை வந்து அவர் கூட இல்லை என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பட் ஜெயம் ரவி என்ன சொன்னார்னா, நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மொதல் நாள் கூட பசங்க என் கூட தான் இருந்தாங்க, என் சின்ன பையன்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணல, ஆனால் பெரிய பையன்ட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். ஆனால் இவரே பொது வெளிக்கு இன்னைக்கு வந்துட்டாரு, பல மெயின் ஸ்ட்ரீமே அதை பேசும்பொழுது நம்ம பேசாமல் இருக்கிறது சரியில்லைங்கிறதுக்காக தான் நம்ம அதில் பேசுகிறோம். பட் இந்த குழந்தைகள் விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்போ எப்போவுமே நீங்கள் எல்லாரும் நல்லா நினச்சி பாருங்க, அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்ததுன்னா பிள்ளைகள் வந்து 2 தரப்புமாவே இருப்பாங்க, ஒரு சைடை போக மாட்டாங்க. இன்னொன்று அந்த பாசம்ங்கிறது இல்லாமல் போகாது. மனைவி மேலே சண்டை இருக்கலாம், குழந்தைகள் மேலே அவங்க கோவப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கேயும் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, பசங்க 2 பேருமே ஆர்த்திக்கிட்ட தான் இருக்காங்க. பட் இங்கே தாத்தா பாட்டி எல்லாத்தையும் விட, அப்பா அம்மாவை விட தாத்தா பாட்டி அன்புங்கிறது ரொம்ப அலாதியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே எடிட்டர் மோகன் சார் அவர் தெரியும், ரொம்ப பேர பிள்ளைகள்லாம் ரொம்ப அன்பு வச்சுருக்கிறவர். அவர் வந்து அந்த அவருடைய ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினாப்புல ஜெயம் ரவி படத்தில், குறும்பான்னு ஒரு பாட்டு ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், அந்த அந்த பாட்டு பாடினது வேற, அதில் நடித்தவர் ஜெயம் ரவியோடைய உண்மையான பையன். அந்த பையனை வந்து மேடையில் அறிமுகப்படுத்திட்டு எடிட்டர் மோகன் வந்து அப்படியே ஒரு நிகழ்ச்சியோட நின்னதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேரப்பிள்ளை அடுத்த தலைமுறையாக வருது. இப்போ நான் சினிமாவில் இருந்தேன், என் பிள்ளை சினிமாவில் இருக்காரு, இன்னொரு அடுத்த தலைமுறையாக இந்த பிள்ளை வந்துட்டாருங்கிறது அவ்வளோ பெருமையாக அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இந்த பேரப்பிள்ளையெல்லாம் விட்டுறவே மாட்டார். ஸோ அதனால் பிள்ளைகள் வந்து 2 பக்கமும் சேர்ந்து இருக்கிறது தான் நியாயம், அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார், லைக் சில யூடியூபர்ஸ் அவர் மீட் பண்ணாரு, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணுங்க, நான் பண்ணால் வந்து என் பசங்க பார்ப்பாங்க, ஸோ அம்மாவை பற்றி அப்பாவே சொல்கிறாருன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்துருன்ற மாதிரி ஜெயம் ரவி சில யூடியூபர்ஸை மீட் பண்ணதா ஒரு செய்தி வந்தது. பட் இப்போ அவரே தான் எல்லாமே பண்ணிட்டும் இருக்காரு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிட்டு அகெயின் இந்த ஜோனுக்கு வந்துட்டாருன்ற ஒரு கன்ஃபியூஷனே எங்களுக்கு இருக்கு. அவரை யாரோ தவறாக வழி நடத்துறாங்க. ஓகே. உள்ளபடியே வந்து லாயர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ டைவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ப்ராப்பராக கோர்ட்டுக்கு போய் வாங்குறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டு மீடியாவில் வந்து நீங்கள் அதை பேசுங்க இதை பேசுங்கன்னு ஒரு லாயர் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதை தாண்டி அவருக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர், சார் நீங்கள் இந்த மாதிரி மீடியாவை மீட் பண்ணி நிறையா சொல்லுங்கள், அவங்க போய் வெளியில் அதெல்லாம் பேசட்டும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தப்பாக கைட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் பிரிஞ்சதாகவே இருக்கட்டும், அவருக்கு வந்து இனிமேல் சேர போகிறது இல்லைங்கிற முடிவே அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அதை இங்கே வந்து வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டைவர்ஸுங்கிறது
பல காலமா இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கு. டைவர்ஸ் நிறைய மூத்த நடிகர்கள் பல பேர் பண்ணியிருக்காங்க. காலகாலமா இருந்தது. ஆனா யாருமே இவ்வளோ பெரிய கலவரத்தெல்லாம் ஏற்படுத்தினதே கிடையாது. அதாவது இந்த விஷயம்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கற்பனையா நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னு உண்மையா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவசியம் இல்லையாங்கிறேன். கரெக்ட். ஆமா. பட் ஸ்டில் அவங்க பையன்கிட்ட அவர் கேட்கும்போது அவர் சொன்னது வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா கேள்விப்பட்டோம். ஈவன் நாங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ஆர்த்தி பேசினாதான் தெரியும். லட்டு பிரச்சனை வந்து பயங்கர பூதாகரமா போயிட்டு இருந்துச்சு சார். ஒரு பக்கம் கிண்டல் பண்றதை தாண்டி இது ரொம்ப ஒரு சென்சிபிளான விஷயம் வந்து சுத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு பிரசாதம் புனிதம்ன்றதை தாண்டி அதை நம்பி நிறைய பேர் பியோர் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? எனக்கு அது ஒன்றும் பெருசா இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இது வந்து அதுக்குள்ள அந்த அவங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தரம் குறைந்த ஒரு நெய்யை வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. இப்போ நீங்க டெண்டர் விடும் பொழுது மார்க்கெட்ல நெய் வந்து ஒரு விலை விற்குது. அவன்கிட்ட நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்க? அதை விட பாதி விலைக்கு வாங்குறீங்க. அப்போ அவன் எப்படி தரமா கொடுப்பான்? அங்கேயே நீங்க வந்து சைன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியணும் தரமற்ற நெய்யை தான் அவன் பயன்படுத்த போறான்ட்டு. இன்னொன்று, திருப்பதி தேவஸ்தானத்துல பணம் வந்து கொட்டுது. அவங்க வந்து இன்னமும் தரமா இப்போ மார்க்கெட்ல விற்கிற நெய் 50 ரூபான்னா 100 ரூபாய்க்கு நெய் ரெடி பண்றான்னு சொல்ற அளவுக்கு பணம் இருக்கு. அப்புறம் ஏன் வந்து இப்படி ஒரு செயலில் அவங்க இறங்குனாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எப்பவுமே வந்து இந்த டெண்டர் விடும் பொழுது ஒரு அடக்க விலையை விட கம்மி விலைக்கு பண்ணணும். அப்போ அடக்க விலையே அவங்க கம்மியாக கொடுக்கும்போது அவன் என்னெல்லாம் போட்டு பண்ணுவாங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் இதில் நடந்திருக்கு. இன்னொன்று, கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை. இது நீங்கள் படின்னு போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு தவறு நடந்துருச்சுங்க, உள்ளபடியே அதுக்குள்ள ஒரு மாமிச கொழுப்பு இருக்குன்னே வச்சுக்கங்க. நான் இது வரைக்கும் நம்பல, இருந்திருக்குன்னு நான் நம்பல, இருக்குன்னே வச்சுக்கங்க. என்ன பண்ணியிருக்கணும், பக்தர்களுக்கு தெரியாத விதத்தில் அதை சைலண்டாக தானே ஹேண்டில் பண்ணியிருக்கணும். சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு கடுமையாக வான் பண்ணி இதுக்கு பிறகு இந்த தவறை நீ பண்ணக்கூடாது, இது நேத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தானே ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கணும். அவர் தானே நல்ல முதலமைச்சராக இருப்பார். நீங்க திடீர்னு பொது வெளியில வந்து மொத்தத்தையும் போட்டு உடைச்சு அப்ப இந்த 5 வருஷமா சாப்பிட்டவங்க கதி. கோடிக்கணக்கான மக்கள், அங்க எத்தனை மக்கள் வராங்க. ரொம்ப நான் ஆச்சாரமா இருப்பேன், நான் இது போட மாட்டேன், போட்டோல கூட நான் மாட்டை பார்க்க மாட்டேன்னு சொல்ற பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க உணர்வை வந்து காலி பண்ணிடுச்சுல்ல. அப்போ இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்றதுக்கு ஒரு ஆயுதம் எதுன்னு பாக்குறாரு சந்திரபாபு நாயுடு. ஒரு சரியான ஆயுதம் இதுதான். ஏன்னா இதை சொன்னாதான் சென்டிமெண்டா அடிக்க முடியும். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அரசியல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சே பார்க்க முடியாது. நீ லட்ல மாட்டு கொழுப்பு கலந்து வந்தானே அப்படின்னு ஓட்டு கேட்க வந்தாங்கன்னு வைங்க, ஓட்டுல உழைப்பு விட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. இது வந்து காலத்துக்கும் இருக்கும். அப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு சந்திரபாபு நாயுடு. இது அரசியல் தான், அரசியல் தான். ஓகே. ஆனா இதை யூஸ் பண்ணி நம்ம மோகன்ஜி சார் கூட பஞ்சாமிரத்துல என்னமோ கலந்துருக்காங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு பஞ்சாயத்து போச்சு சார். அது எப்படி உண்மையாவே அவர் சொன்ன விஷயமா இல்ல இவரும் ஏதாவது சும்மா கிளப்பி விட்டுருக்காரா? இல்ல, அவரே சொல்றாரு, நான் கேள்விப்பட்டதுதான் சொல்றாரு. அவருக்கு எவன் சொன்னான்னு தெரியல, அந்த அறிவாளி யாருன்னு தெரியல. அவர் வந்து இப்ப நிச்சயமா போலீஸ் விசாரணையில உனக்கு ஒரு அறிவாளி சொன்னானே அவன் யாருன்னு கேட்பாங்கல்ல. இப்ப அவரு யாரையாவது கையை காமிச்சுதானே ஆகணும். அது மாதிரி ஒண்ணு இருக்கு. அது அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, பாவம் அவர் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் கூட நியாயம்தான். ஏன்னா இப்படி தவறான ஒரு தகவலை பெரும்பான்மையான மக்கள் நம்புகிற ஒரு பிரசாதத்துல வைக்க கூடாதுங்கிறது ஒரு அழுத்தமான விஷயம்தான். ஆனால் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ண போகும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு பேண்ட்டை மாட்டிட்டு வர்றேன்னு அவர் கேட்கிறாரு. சரி மாட்டிட்டு வாங்கன்னா சொல்லலாம். அந்த லுங்கியோட அப்படியே அவரை இழுத்துக்கிட்டீங்கன்னு திருச்சி வரைக்கும் போய் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம அந்த விஷயம் மட்டும் நமக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்துக்காக உங்களை கைது பண்றோம், இந்த பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு, உங்களை சரண்டர் பண்றோம், அங்கேருந்து அடுத்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போனோம், புழல்ல தள்ளணும்னு இருந்தா முடிஞ்சு போச்சு. அதை யாரும் வந்து தடுக்க போறது இல்லை. கும்பலா ஒரு 1000 பேர் வந்து பேரணி எல்லாம் அவருக்கு வர போறது இல்லை. அவர் என்ன ரஜினியா கமலா, அதெல்லாம் நடக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு அவ்வளவு சீக்கிரட்டாக ஏற்றி கொண்டு போய் திருச்சி வரைக்கும், அது மட்டும் கொஞ்சம் நமக்கு வருத்தமா இருந்துச்சு. தவிர்த்திருக்கலாம், அரசு நினைச்சிருந்தா அதை நிச்சயமா தவிர்த்திருக்கலாம். ஏதோ அதை பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி வார்த்தைகளுக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இது மாதிரி எதிர்காலத்தில் ஒரு தவறு அவர் செய்யக்கூடாது.